ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அமெரிக்காவிலேயே உலகமே பேச வச்ச பெரிய சர்ச்சர் மனிதர் இவர். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி 1953 அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் பிறந்திருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு சாதாரண டீச்சராக தான் வேலைக்கு போயிருக்காரு. அப்புறம் ஃபினான்ஸ் உலகத்துக்கு வந்திருக்காரு. பெரிய பணக்காரங்களை பணத்தை மேனேஜ் பண்ணுற வேலையை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்ட்டாக உயர்ந்திருக்காரு. இதை வச்சு உலகத்தில் பெரிய பணக்காரர்களாகவும் அரசியல்வாதிகளையும் அவருக்கு கைக்குள்ள, அதாவது பழக்கவழக்கம் பண்ணியிருக்காரு. அவர் புகழ்பெற்றது பணத்தை வச்சு மட்டும் அல்ல, அவர் பண்ண ரெண்டாவது பிஸ்னஸ் பாலியல் பிஸ்னஸை வச்சு தான். பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே நிறைய இருக்கு. 2000 இருந்து சின்ன பொண்ணுங்க இந்த மாதிரியான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது அந்த சின்ன பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறது, அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. இது மூலிமா அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. அவர் பணம், அதிகார, இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி மைனர் கேர்ள்ஸ், ரிச் பீப்புள்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும், புரோக்கர் நெட்வொர்க் மாதிரி ஒரு அமைப்பு நடத்தி அதை ஏகப்பட்ட பிரச்சனையாகி அவருக்கு, இது அமெரிக்க போலீஸே சொல்கிறாங்க, இந்த அமெரிக்க விசாரணையில் சொல்கிறாங்க எல்லாமே. இந்த மாதிரி அவர் 2008 மைனர் ப்ராஸ்டியூஷன் கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் குறைஞ்ச தண்டனையோட வெளியே பெரிய சர்ச்சையே ஆயிருக்கு அதில். அப்புறம் 2019 திரும்பவும் பெரிய செக்ஸ் டிராஃபிக்கிங் கேஸில் கைது பண்ணியிருக்காங்க அவரை. அதே வருஷத்தில் ஜெயிலில் இருந்திருக்காரு, மரணமும் அடைஞ்சிருக்காரு. அதிகாரப்பூர்வமாக சூசைட் என்று கூறப்பட்டிருக்கு இதில். ஆனால் இதை சுற்றி இன்னும் பல சந்தேகம் பேசப்படுது. இவருக்கும் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அமெரிக்க அதிபர், அவருக்கும் 1990 சோசியல் சர்க்கிளில் ஒருவர் தெரிஞ்சுக்கிறாங்க. நியூயார்க் ஹை சொசைட்டி பார்ட்டிகளில் இவரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் இருக்கு. ஆனால் ட்ரம்ப்பு 2000 அவரோட தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்ஸ்டீன் குற்றங்களில் ட்ரம்ப் மீது எந்த கிரிமினல் சார்ஜஸும் நிரூபிக்கப்படலை. ஆனால் எப்ஸ்டீனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. டைரக்ட் பர்சனல் கனெக்ஷன் அல்லது பெரிய அஃபிஷியல் லிங்க் எதுவும் நிரூபிக்கப்படலை. சில இந்திய ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அல்லது குளோபல் எலைட்ஸ் அவருக்கு சோசியல் சர்க்கிளில் இருந்ததாக மீடியாவில் வந்தாலும் இந்திய அரசியல் அல்லது நாட்டுடன் டைரக்ட் கேசஸ் இல்லை. அவருக்கும் நம்ம நாட்டுக்கு எந்த பெருசு சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் அவருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இந்திய பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன வேலை செஞ்சுருக்காருன்னு பார்ப்போம். ரிச் பில்லியனர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் பண்ணியிருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸ் நெட்வொர்க் உருவாக்கியிருக்காரு, மைனர் கேர்ள்ஸை பவர்ஃபுல் பீப்புள்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி செக்ஸ் டிராஃபிக்கிங் ரிங் நடத்தி கேசஸும் வாங்கியிருக்காரு. ப்ரைவேட் ஜெட் லொலிட்டா எக்ஸ்பிரஸ் என்று மீடியா சொல்கிறாங்க. இதன் மூலம் இன்ஃப்ளூயன்ஷியல் கெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் செஞ்சதா விசாரணை தகவலில் சொல்லப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பணம், அதிகாரம், உலகின் பவர்ஃபுல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி இல்லீகல் செக்ஸ் டிராஃபிக்கிங் நெட்வொர்க் நடத்தியிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு. அமெரிக்க பில்லியனியர்ஸ் கூட. அவரது மரணமும் கூட இதுவரையும் இந்த கேஸ் உலக அரசியலில், பிஸ்னஸ் உலகத்தில், செலிபிரிட்டி சர்க்கிள்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு. இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதை பற்றி இன்னும் முழுமையான தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு இதை பற்றி அடுத்த வீடியோஸ் வேணும்னா கமெண்டில்
டாபிக்னு போடுங்க, டாபிக் 2ன்னு போடுங்க. தேங்க்யூ.